அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அந்த மோமெண்ட்ல இது தாமதிக்கும், இது முடியாது, இது கஷ்டம் நினைக்கிறோம். ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, நீங்கள் கடந்து போற இந்த உபத்திரம் சீக்கிரத்தில், லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சீக்கிரத்தில் அது இல்லாமலே போயிடும். The pain that you are going through now will disappear in Jesus name. இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகும்போது சீக்கிரம், பைபிள்ல கொஞ்ச காலம் போல, அதி சீக்கிரத்தில், வெரி சூன், சீக்கிரமே நடக்க போகுது. நல்ல சும்மா கைது சும்மா, சீக்கிரமா என் பாடுகள் நீங்க போகுது, சீக்கிரமா அந்த லேசான உபத்திரம் நீங்க போகுது. கர்த்தர் எடுத்து போட போகிறார். நான் விடுதலைக்குள்ள நடக்க போறேன். I'm going to walk into my deliverance. I'm going to walk into my healing. I'm going to walk into prosperity that God has for me. கர்த்தர் வைத்திருக்கிற சகல விதமான நன்மைக்குள்ள நான் காலை எடுத்து வைத்து நடக்க போறேன் என்று சொல்லுங்க. அப்படின்னா நீங்க கடந்து போற எல்லா வேதனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. கோமால ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கடைசி வரைக்கும் வியாதியில பாடுபடுவது கிடையாது, கடைசி வரைக்கும் புறக்கணிக்கப்படுகிறது கிடையாது, கடைசி வரைக்கும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் கடந்து போகிறது கிடையாது, கடைசி வரைக்கும் உங்க கடந்த வாழ்க்கையினால் பாதிக்கப்படுகிறது கிடையாது. Your past has no power over you. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நீங்க பாரத்தை சுமப்பது கிடையாது. இதெல்லாம் சீக்கிரத்துல நீங்கிவிடும். உங்க கடன் சீக்கிரத்துல நீங்கிவிடும். வறுமை சீக்கிரத்துல நீங்கிவிடும். நீ தலை குனிஞ்சி போக அவசியம் இல்லை. தலை நிமிர்ந்து நடக்கிற காலம் வந்துட்டு இருக்குது. 2025 கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். He's about to do that for you. Hallelujah. I have seen what happened this year. இந்த வருஷம் என்ன நடந்துச்சு நான் பார்த்தேன். அவர் சொன்னபடி அநேகருக்கு, even myself personally, we tasted the goodness of God. கர்த்தருடைய நன்மையால் திருப்தி அடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா கர்த்தர் செய்ய இருக்கிறார். நான் சொன்னேன், we are in the era of walking into the promises of God. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்குள்ள காலை எடுத்து வைக்கிற காலத்துக்குள்ள வந்துட்டோம். நான் போது என்ன ப்ரே பண்ண போல, இது a month of preparation. சுத்திகரிக்கிறோம், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோம். நாளைய தினத்துல கர்த்தர் நம்மத்தில அற்புதங்களை செய்ய போறார். இந்த நாளைய தினம் அப்படின்றது அடுத்த வருஷம். So we're going to step into the year of 2025 with all the faith that God wants from us. அவர் எதிர்பார்க்கிற எல்லா விசுவாசம் நம்ம கால் எடுத்து வைக்க போகிறோம். நல்லா பாருங்க, பைபிள் எழுதப்பட்டிருக்கு பிரசங்கி 3ல, சகலத்துக்கும் கர்த்தர் காலங்களை முன்குறித்து வைத்திருக்கிறாராம். There's a time set for it. Hallelujah. நம்மளோட நேரத்துல, அவரோட நேரத்துல. அதே நம்ம இங்க என்ன பார்த்தோம், அதி சீக்கிரத்தில். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சீக்கிரமா is coming on your way. It's on its way toward yourself. Hallelujah. உங்களுக்கு நேரா அது வந்து கொண்டு இருக்குது. Hallelujah. ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் கர்த்தர் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் ஆண்டவர் டைம் செட் பண்ணிட்டாரு. இந்த பெயின், அந்த சஃபரிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டைம் செட் பண்ணார். இப்ப அது முடிகிறதுக்கான டைம் வந்துகிட்டு இருக்குது. சீக்கிரமே முடிக்க போகிறார், சீக்கிரத்திலே எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எந்த பிரச்சனையுமே சொல்யூஷன் இல்லாம கொடுக்க கிடையாது. He did not allow any problems without a solution. எல்லா ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு முன்பாகவே சொல்யூஷன் வச்சிட்டார். என்ன சொல்ற, ஒரு சாவி ஒரு பூட்டு இருக்குது, அமாவலியா பூட்டை செய்யறவன் அது ஒரு சாவியும் செஞ்சு வச்சிருப்பான். ஏன்னா அந்த பூட்டுக்கு வேல்யூவே இல்லை. யாருமே சாவி இல்லாத பூட்டை வாங்க மாட்டோம். ஏன்? திறக்கிறதுக்கு இது வேணும். அந்த மாதிரி the key is the solution. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கர்த்தர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஸோ யூ டோன்ட் ஹேவ் நத்திங் டு வரி அபவுட். நீங்க ஒன்னே ஒன்று தான், கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கிறது, விசுவாசத்துல நடக்கணும். உங்களோட ஒவ்வொரு அடியும் விசுவாசத்துல இருக்கணும். ஓகே, ஒரு அடி விசுவாசம், மறு அடி பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா, அப்படி எடுத்து வைத்து நடந்து போய் எல்லாமே ஃபெய்த்ல நடக்கணும். வாக் ஆன் த வாட்டர், வாக் ஆன் த வாட்டர். தண்ணியில நீ நடக்கும் பொழுது விசுவாசம் நடந்தா தான் நீ போய் சேர முடியும். நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இது முடியாது போலுக்கு நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம். சி, வெரி இம்பார்ட்டன்ட். பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம எடுக்கிற டிசிஷன் எப்படித்தமா இருக்கும், இந்த பிரச்சனைகள் முடியவே முடியாது, இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்லி தான் நம்ம முடிவெடுக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவசரத்துல முடிவெடுக்கிறோம். When we face a problem, we make decision thinking that the problem will never end. அப்படிப்பட்ட ஒரு யோசனை முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவு தப்பா இருக்கும். Because the Bible says எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது.
அவர் வசனம் அப்படியாக சொல்லுது. For everything there is an end. முடிவு இருக்குதுன்னா நம்ம அதுக்கு ஏற்றபடி தான் முடிவு நம்ம பண்ணணும், டிசிஷன் எடுத்தாகணும். நம்ம என்ன பண்றோம்னா இது முடியாது போலுக்குன்னு சொல்லிட்டு தப்பான முடிவை எடுத்துறோம். நம்மளுக்கு பெண்டமிக் வரும்பொழுது, ஓகே, MCU டைம்ல பாத்தீங்கன்னா பெண்டமிக் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே பாதி பேர் சூசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் போச்சு, நம்ம வாழ்க்கை போச்சு, வேலைலாம் போயிடும். ஒரு 1 month 2 month நடக்குது. ஓகே, 1 month 2 monthலே இங்கே சூசைட் பண்ணிட்டாங்க, அங்கே சூசைட் பண்ணிட்டாங்க. கேட்டால் கடன் இருக்கு, சம்பளம் இல்லை, கட்ட முடியல, முடிச்சு நம்ம வாழ்க்கை இதோட முடிச்சு, நம்ம வீட்டு விட்டு வெளியே வர முடியாது போலுக்கு, நம்மளுக்கு இப்படி தான். பிகாஸ் திங்ஸ் ஆர் கெட்டிங் வேர்ஸ். கேஸ் 4 நாள் ஏறிக்கிட்டே போது, இறங்கவே இல்லை. பாசிட்டிவாக எந்த அவுட்கமும் வரல, எல்லாம் நெகட்டிவ். அப்ப இந்த நாடு அந்த நாடு, வெள்ளக்காரன் ஊர்லயே பாதிப்பு பயங்கரமா இருக்குது, அங்கேயும் நிறைய பேர் ஐயோ அப்ப முடிச்சு நம்ம கதை அவ்வளோ. பிகாஸ் ஆல் த வேர்ல்ட் ஆர் டிபெண்டிங் ஆன் US. ஓகே, அவங்க இன்னும் இதா இருப்பாங்க, இன்னும் அட்வான்ஸ் இருப்பாங்க, அவங்களாலே மேற்கொள்ள முடியல. இதெல்லாம் பார்க்க பொழுது சிங்கப்பூர்லயும் சரி மலேசியாலையும் சரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சூசைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன், இந்த வியாதி முடியாது, இது தீரவே தீராது. ஏன், நீங்களே அப்படித்தானே யோசிச்சிங்க ஒரு காலத்துல. சில பேர் என்ன யோசிச்சிங்க, திருப்பி நம்ம வெளியே வருவோமா, திருப்பி நம்ம வெளியே கடைக்கெல்லாம் போக முடியுமா, வெக்கேஷனுக்கெல்லாம் போக முடியுமா, சில பேர் சர்ச்சுக்கெல்லாம் போக முடியுமா, இப்படி நிறைய பேர் யோசிக்க. இப்போ நான் கேட்குறேன், 2024 கேட்குறேன், வந்துட்டோமா இல்லையா? அந்த நேரத்தில் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் இருக்க சுச்சுவேஷனை பார்த்து முடிவு பண்ண வசி தி எண்ட் ஆப் டை. பாதி பேர் கோவிட்ல மறித்து போனாங்க. என்ன காரணம் தெரியுமா? கோவிட்னாலே பயம், கோவிட்னாலே பயம். எஸ், some they died because their lungs is not strong. ஓகே, லங்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனால் பாதி பேர் பயத்திலே. இன்னொரு கூட்டம் வந்துச்சு, சர்ச்சுக்கு வந்துச்சு, பாஸ்டர் என் பக்கத்து வீட்லயோ கோவிட், எனக்கும் கோவிட், பயத்திலே கோவிட்லாம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. See, all because of fear they got into trouble. என்ன நடந்துச்சு? அந்த பயம். ஸோ அந்த பயத்தில் they become panic. பேனிக் ஆகும் பொழுது என்ன பண்றாங்க, தப்பான முடிவு எடுக்கிறாங்க. பாடுகள் பிரச்சனைகளை கடந்து போறீங்க. If you are in a situation to make an immediate decision, you better wait for 3 days. 3 நாள் காத்திருந்து உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி முடிவெடுங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணும், முடிவெடுக்கணும். நம்ம என்ன பண்றோம், என்ன நடந்தாலும் உடனே 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 முடிவு பண்ணிடுறோம், உடனே உடனே நம்ம பேசி முடிவு பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. ஆண்டவர் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சொன்னபடி பெண்டமிக் இல்லை தானே, பெண்டமிக் இல்லை, வியாதி இன்னும் கோவிட் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல, அது சாகல, அது இருக்கும், கலகலமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த மாதிரியான ஒரு பாடு இப்ப இல்லையே, அந்த உபத்திரம் இல்லாம போச்ச. we are still surviving. நம்மளும் அப்படி யோசிச்சிருந்தோமா அந்த டைம்ல, தப்பான முடிவை எடுத்திருந்தோமா, இன்னைக்கு நம்ம உயிரிழந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. take this as a lesson. take this. we thought we will not survive. நம்ம பிழைக்க மாட்டோம், வர மாட்டோம் நினைச்சோம், வந்துட்டோம். கர்த்தர் கிருபையால கரம் பிடித்து கொண்டு வந்துட்டார். we are chosen to be alive. நம்ம ஜீவனாய் இருக்கிறது நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். there are people who are younger than you, stronger than you, died because of covid. உங்களோட இன்னும் யங்கான ஆட்கள், இன்னும் பலசாலிகள், நல்ல இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல. but we are still living not because of our strength, because of God's grace. கிருபையால இன்னும் பிழைத்திருக்கிறோம், வாழ்றோம். இப்ப உலகமே பார்த்து பயந்து ஒரு வாதை தான் அது, அம்மாவளியா, அதுவே கர்த்தர் தாண்டி கொண்டு வந்துட்டாருன்னா இதுக்கு மேல இதெல்லாம் செம்மூட் கடியில பயப்படுவீங்களா? சொல்லுங்களேன். உலகத்தையே ஆட்டி படிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 3 years, 2 வருஷம் பயங்கரமா, 3வது வருஷம் வரைக்கும் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல. அதுவே நம்ம மேற்கொண்டு வந்துட்டுமே. கொண்டுட்டாரு. இப்ப நீங்க கடந்து போற இந்த கடன் பிரச்சனை ரொம்ப சாதாரண விஷயம், லேசான காரியம். ஸோ சம் ஆஃப் யூ ஆர் திங்கிங், இது எப்படி நான் எப்படி செட்டில் பண்ண போறேன், இது எப்படி செய்ய போறேன். டோன்ட் வரி அபவுட் இட். நீ போகிறதா எப்பயும் நீ அனுப்பியிருப்பாரு, மேலே கொண்டு போயிருப்பாரு. இவ்வளவு தூரம் கொடுக்குறேன்னா நிறைய இருக்கு நீ சந்திக்கிறதுக்கு. அதுக்கான பலத்தை அவர் கொடுக்கிற. கர்த்தர் உன் பலனாக இருக்கிறார், தேவன் உன்னுடைய பலனாக இருக்கிறார். Don't be discouraged. There's more for you to witness in your life. பொறுமையா இருந்து இதை நம்ம கடந்து போகணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, சீக்கிரத்தில் இது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நம்ம என்ன செய்யணும்? one thing, focus on what is permanent. ஓகே, யார் இங்க பெர்மனன்ட்க்கு? இயேசு தான் பெர்மனன்ட். நீங்க சந்திக்கிறது எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது. நீங்க இயேசு மேல ஃபோக்கஸை வச்சீங்கன்னா you will overcome this. You will not stay weak. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்க நீங்க ஒரு சிலர் உண்மையாக கேட்டிருந்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும். பிகாஸ் நீங்க என்ன கோ த்ரூ பண்றீங்க எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியுது. பட் he knows. He gave you a timely message. He is preparing you for that coming year. நீ நம்பிக்கை எழுந்து போய் உட்கார்ந்திருந்த உன்னை ஆயத்தப்படுத்த நம்பிக்கையோட அடுத்த வருஷம் காலத்து வைக்கிறதுக்கு. Hallelujah. You feel that this is the end, but because this is the beginning for you. வருஷம் வந்து எல்லாத்துக்கும் 2025 தான் ஆரம்பிக்குது, நம்மளுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த காரியத்தை? Something very new. We have already stepped into 2025. 2025 நம்ம காலை வச்சுட்டோம். We have already walked into the blessings of 2025. நான் சொல்ல ஆண்டவர் எப்போதுமே அட்வான்ஸ். நம்ம எப்போதுமே வெள்ளக்கண்ணை பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? அவன் 10 வருஷம் அட்வான்ஸாக இருக்கானுங்க. ஆமாவா இல்லையா? அந்த வெள்ளக்கண்ணை படுத்தது ஆண்டவர் தான். அவர் எவ்வளோ அட்வான்ஸாக இருப்பார் யோசிச்சு பாருங்க. ஒரு யுத்தத்தை கொண்டு போகிறதுக்கு முன்பாக பைபிள் யோசுவா சொல்றாரு. யோசுவா இன்னும் எரிகோவுக்கு போவே இல்லை. ஓகே, இன்னும் எரிகோவுக்கு போவே இல்லை, அங்கே ஜெயிக்கவே இல்லை. அப்புறம் எரிகோவை உன் கையில் கொடுத்துட்டேன்றார். I already given the Jericho into your hand. அப்படின்னா ஆவியில கொடுக்கப்பட்டுருச்சு. 2025 உங்க கையில ஆண்டு கொடுத்துட்டார். 2025 he has delivered unto your hand. You don't have to be afraid. அது உங்க கையில். அப்படின்னா ஏன் உங்க கையில சொன்னா it's under your control. Nothing is going to be out of your control. It's going to be in your control. 2025 இப்ப யார் கையில இருக்குது சொல்லுங்க? என் கையில ஆண்டு கொடுத்துட்டார். யோசனை பண்ணாரு, நான் உன்கிட்ட பட்டணத்தை கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2025 உங்க கையில கொடுத்துட்டாரு. இப்ப உங்க கையில இருக்குன்னா நீங்க எப்படி தான் நடக்கணும்? ஒரு வீரன் எப்படி நடக்கணும்? ஐயோ எப்படி இருக்குமோ, வர்ற வருஷம் எப்படி இருக்குமோ அப்படி. இது என்னுடைய வருஷம், இது என்னோட வருகிறது, என்னோட வருஷம் வருகிறது, என்னோட வருஷம். அது என் கையில கொடுத்து அட்வான்ஸா கொடுத்துட்டாரு. We are already in the future right now. We see the good news of God over that place. Hallelujah.